ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆருந்தானே ருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கிரமய்யஸ்வதேஜோ. आरुन्दाने रुषान्दे भृगुकुलतिलके सङ्क्रमयस्वतेजो. याते यातोस्य योद्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते. याते यातोस्य योद्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते. शत्रुघ्नेनैकदातो गतवति भरते मातुलस्यादिवासम्. शत्रुघ्ने नैकदातो गतवति भरते मातुलस्यादिवासम्. तातारब्धोऽभिषेकस्तव किल विहतः केकयाधीशपुत्र्या. तातारब्धोऽभिषेकस्तव किल विहतः केकयाधीशपुत्र्या. आरुन्दाने रुषान्दे भृगुकुलतिलके सङ्क्रमयस्वतेजो. याते यातोस्य योद्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते. आरुन्दाने रुषान्दे भृगुकुलतिलके सङ्क्रमयस्वतेजो. याते यातोस्य योद्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते. शत्रुघ्नेनैकदातो गतवति भरते मातुलस्यादिवासम्. तातारब्धोऽभिषेकस्तव किल विहतः केकयाधीशपुत्र्या. शत्रुघ्नेनैकदातो गतवति भरते मातुलस्यादिवासम्. तातारब्धोऽभिषेकस्तव किल विहतः केकयाधीशपुत्र्या. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். காந்தமூர்த்தே, ஒளிவீசும் அழகு திருவடிவு உடையவரே. பிருகுகுல திலகே, பிருகுவம்சத்தில் சிறந்தவரான பரசுராமர். ருஷா அந்தே ஆருந்தானே, சினத்தால் அறிவிழந்து உங்களை வழிமறித்தார். ஆனால் ஸ்வதேஜக, தன்னுடைய தேஜஸை சங்கிரமைய யாத்தே, உங்களிடத்தில் ஒன்றுபடுத்திவிட்டு சென்றார். அயோத்தியாம் யாத்த அசிகி, பிறகு நீங்கள் அயோத்திக்கு திரும்பினீர்கள். காந்தயா இக, மனையாளுடன் அயோத்தியில் சுகம் நிவசன், இன்பமாக வாழ்ந்திருக்கையில். அதோ ஏகதா, ஒரு சமயம். பரதே சத்ருக்னேன, பரதன் சத்ருக்னனுடன். மாதுலஸ்ய, தாய்மாமனின். அதிவாசம் கதவதி, இருப்பிடத்திற்கு சென்றபோது. தாத்த ஆரப்த, தந்தையாரால் ஆரம்பிக்கப்பட்ட. தவ அபிஷேக, உங்களுடைய பட்டாபிஷேகம். கேக்கய அதீச புத்ரியா, கேக்கய மன்னரின் மகளான கைகேயியால். விகதக கில, தடுக்கப்பட்டதல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆருந்தானே ருஷாந்தே பிருகுகுலதிலகே சங்கிரமய்யஸ்வதேஜோ. யாதே யாதோஸ்ய யோத்யாம் சுகமிக நிவசன் காந்தயா
कान्तमूर्ते शत्रुघ्नेनैकदातो गतवति भरते मातुलस्यादिवासं तातारब्धोऽपि शेखस्तव किल विगतः கேகயாதீஷபுத்ரியா. சீதா கல்யாணம் முடிந்து எல்லோரும் அயோத்திக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது பரசுராமர் கோபத்தோடு அவர்கள் முன்னே வந்து நிற்கிறார். ராமரிடம் விஷ்ணு தனுசை காண்பித்து இந்த வில்லை உன்னால் நாணேற்ற முடியுமா என்று சவால் விடுகிறார். ராமரும் அந்த வில்லை வாங்கி நாணேற்றிவிட்டு இப்பொழுது இந்த அம்புக்கு எது இலக்கு என்று கேட்கிறார். தோல்வியுற்ற பரசுராமர் தன்னுடைய தவ வலிமையை அந்த அம்பிற்கு இலக்காக சமர்ப்பித்துவிட்டு மந்திரமலைக்கு சென்று விடுகிறார். பிறகு நீங்கள் அயோத்தியை அடைந்தீர்கள். இங்கே வந்து பகவான பட்டத்ரிகள் காந்தமூர்த்தே என்று வர்ணிக்கிறார். ஒளி வீசும் அழகான திருவுருவத்தை உடையவரே என்று அதற்கு பொருள். நீங்கள் அயோத்தியில் உங்கள் அன்பான மனைவியுடன் இன்பமாக வாழ்ந்திருந்தீர்கள். அப்போது ஒரு சமயம் பரதன் சத்ருக்னனோடு மாமனின் வீட்டிற்கு சென்றிருந்தான். அப்போ உங்களுடைய தந்தை உங்களுக்கு யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்தார். அது கேகயன் மகளான கைகேயியால் தடுக்கப்பட்டு நின்று போனது அல்லவா என்று பட்டதிரிகள் குருவாயூரப்பனை கேட்கிறார்.